பாகுபலி பிரம்மாண்ட இயக்குனரான நம்ம ராஜமௌலி இயக்கத்தில் நம்ம பிரபாஸ் ராணா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து பல வருடங்களுக்கு முன்னாடி தேட்டரில் வந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேன் இண்டியன் திரைப்படம். ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வந்திருக்கு. 2 பார்ட்டும் சேர்த்திங்கன்னா 2000 கோடிக்கு மேலே வந்திருக்கும். அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் செகண்ட் பார்ட் வேறு லெவல் இட்டு. அந்த செகண்ட் பார்ட்டுக்கு தான் எல்லாரும் ஏன்டா கட்டப்பா பாகுபலி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறிகொண்டு அந்த படத்து மேலே ஆர்வம் கொண்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. வெளிவந்தும் பயங்கரமான ஹிட்டு. அதாவது பேன் வேர்ல்டில் ஹிட் ஆச்சுன்னா அது பாகுபலி 2 பாகுபலி 1 ரெண்டுமே ஹிட் ஆகிடுச்சு. அந்த ஒரு படம் தான் நம்ம பிரபாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் ஈவன். அந்த படத்துக்கு அப்புறமா அவர் நடித்தாருனாவே அந்த மாதிரி பேன் இண்டியன் படம் தான் நடிக்கணும், பிரம்மாண்டமான படம் தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை அவர் மேலே வந்துடுச்சு. அதனாலேயே என்னமோ மனுஷன் ஒரு படத்தையும் தேடி தேடி நடிக்கிறான். ஆனால் பெருசாக போகல. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. சரி, இந்த பாகுபலி படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி படம் ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பாக அதை மறுபடியும் ரீஎடிட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே படமாக பாகுபலி த எபிக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேட்டருக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான எடிட்டிங் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கான பணிகள் ரொம்ப மும்முரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி 3 மணி நேரம் 40 நிமிஷம் அரௌண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 இன்டர்வல் இல்லாமல் அப்படின்ற மாதிரியுமே பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஏன்னா படத்துடைய ரன் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால 2 இன்டர்வல் விட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ பிளான் போடுறாங்களாமா. ஆனால் இப்போ பாகுபலி படம் ரீலீஸ் பண்ணாலும் புது வருஷன் தான் நம்ம இப்போ தேட்டரில் பார்க்க போகிறோம். பாகுபலி 1, 2 ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே படமாக பார்க்க போகிறோம். அந்த படத்தோடைய ரைட்ஸை வாங்குறதுக்குமே ஒரு மிகப்பெரிய போட்டி போய்கிட்டு இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ரைட்ஸ் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கேட்டுக்கிட்டு இருக்காங்களாமா. அக்டோபர் 31 அது இப்போதைக்கு நடக்க போகுது. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ரூமராக ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அந்த ரீரிலீஸோட எண்டிங்கில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாகுபலி 3 ஓடிய லீடு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப பரவலாக போயிட்டு இருந்தது. அதையுமே பாப்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு படத்தரப்புலேயே ஒரு விஷயத்த அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட் 3க்கான லீட்லாம் எதுவுமே இல்லை. அது வந்து ராஜமௌலி அவருடைய ஐடியா. அது அவர் எப்போ பண்ணுவாரோ அது பண்ணுவாப்பில். ஆனால் படம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டும் ரெண்டாவும் நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்கு இந்த படத்தில் இருக்குது. டெல்டட் சீன்ஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பாகுபலி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.